ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய அப்கமிங் ஹீலிங் ப்ரோக்ராம் ஹோஓபோனோபோனோ பற்றின டீட்டெயில் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ப்ரோக்ராம் 5 டேஸ் நடக்க போகுது. ஈவினிங் 6 PM இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 7th ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 11க்கு முடியும். ஸோ ஹோஓபோனோபோனோ இந்த ஹீலிங் மெத்தட் பற்றி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சிலர் வந்து டே டு டே லைஃப்பில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் இருக்கலாம். இதை பற்றி தெரியாதவங்களுக்கான நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஹோஓபோனோபோனோ பற்றி ஷேர் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய 5 டேஸ் ஹீலிங் ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹோஓபோனோபோனோ அப்படிங்கிற இந்த ஹவாய் நாட்டு மக்கள் பயன்படுத்தின ஹீலிங் மெத்தடுக்கு என்ன மீனிங்னா, அதாவது ஹோஓபோனோபோனோங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா, கரெக்ட் பண்ணுறது, சரி பண்ணுறது, ரெக்டிஃபை பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, கிளென்ஸ் பண்ணுறது, தவற திருத்துறது, இதெல்லாம் தான் வந்து இந்த வேர்டோட மீனிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இந்த ஹீலிங் மெத்தடை வந்து ஹவாய் நாட்டில் இருந்த பழங்குடி மக்கள் வந்து ரொம்ப வருஷங்களாக 100 ஆண்டு காலமாக அது மாதிரி ரொம்ப வருஷக்கணக்கில் வந்து அந்த கிராம மக்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அந்த ஊரில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருந்தாலும், சொத்து தகராறாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், 2-3 பீப்புளுக்குள்ளே நடந்திருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், என்ன மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த மக்கள் எல்லாரும் ஒரு தலைவர் மூலமாக, அதாவது பஞ்சாயத்து தலைவர் மாதிரி அந்த ஊரில் இருக்கிற ஒரு மூத்த தலைவர் மூலமாக கிராம மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த பிரச்சனையை விவாதித்து, அதுக்கப்புறம் இந்த ஹீலிங் மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணி, அதுக்கப்புறமா ஒரு ரூல், அந்த மக்கள் யாரும் திரும்பி இந்த பிரச்சனையை பற்றி யாரும் பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது, எல்லோரும் டோட்டலாக மறந்து எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் அன்பாக ஒற்றுமையாக மன்னிச்சு ஃபர்கியூ பண்ணிவிட்டு சந்தோஷமாக எல்லோரும் எப்பயும் போல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மெத்தடோட ஒரு அடித்தளமான ஒரு பார்ட்டு மாதிரி. இதை வந்து அந்த மக்கள் வருஷக்கணக்கில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு பீரியடில் என்ன ஆகிடுது அப்படின்னா, இந்த ஹீலிங் மெத்தட் வந்து டோட்டலாக எல்லோரும் மறந்துடுறாங்க அந்த ஊர் மக்களே. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மெத்தட் வந்து ரகசியமாக அப்படி ஃபாலோ பண்ண வந்துட்டு இருந்திருக்கு. இவ்வளோ ரகசியமாக இருந்த இந்த ஒரு அற்புதமான ஒரு ஹீலிங் மெத்தட் எப்படி எல்லாருக்கும் வந்து ஒரு பரவலாச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹவாய் நாட்டில் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் மென்டலி இல், அதாவது கைதிகள் இருப்பாங்கள்ல, கைதிகள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான தவறுகளை பண்ணி, கொலை பண்ணி, குற்றங்களை பண்ணவங்க. ப்ளஸ் மனநோயாளிகளாகவும் இருக்காங்க. அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறது, அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு வார்டு இருந்திருக்கு. அந்த வார்டில் வந்துட்டு யாராலையும் ஒர்க் பண்ண முடியல, அந்த பேஷண்ட்ஸை யாராலையும் ட்ரீட் பண்ண முடியல. எல்லோரும் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக, ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமான குணங்களோடு இருந்திருக்காங்க. டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாலும் அவங்க எல்லாருமே குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறமா அவங்களால இந்த பேஷண்ட்டெல்லாம் ட்ரீட் பண்ண முடியல. அவங்க என்ன பர்பஸ்க்காக இங்கே வந்தாங்களோ அதை அவங்களால செய்ய முடியல. ஸோ எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கொஞ்ச நாள்லேயே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்மளால் யாரையுமே ஒன்றுமே சரி பண்ண முடியல. நாளுக்கு நாள் இந்த வார்டோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கே, நம்ம இதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஓகே, இதை யாராவது இதெல்லாம் ஹீல் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு ஹீலர் பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் வருது. அவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீலிங் மெத்தட் வச்சு எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறாரு. எல்லாரையும் வந்து என்ன மாதிரியான டிசீஸ் இருந்தாலும் சரி பண்ணிடுறாரு, எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தகவல் வருது. அந்த டாக்டர் பேர் ஹியூலன். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, இவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணுங்கன்னு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகல, அந்த பிரிசனர்ஸ், அந்த கைதிகளெல்லாம் நேராக போய் பார்க்கல, அவங்களோட ஃபைல்ஸை மட்டும் வாங்கிட்டு, ஸோ இவரோட ரூமில் இருந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, டெய்லி சில ப்ராக்டிசஸ் பண்ணுறாரு. ஸோ எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. என்ன இவர் வந்து நேராக போய் யாரையுமே பார்க்காம இவர் இந்த ரூம்லேயே உட்காந்துட்ருக்காரு. ஓகே, இவரும் கொஞ்ச நாளில் மற்ற டாக்டர்ஸ் மாதிரி இங்கேருந்து கிளம்ப தான் போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, நாள் போக்கில் ஒரு மாத கணக்கு, ஒரு 6 மாதம் அது மாதிரி ஆகுது. இவர் வந்து டெய்லி இதே ஒரு ரொட்டீன் தான் பண்ணுறாரு. போகிறது, அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸை ரீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதோ பண்ணுறாரு, அதுக்கப்புறம் கிளம்பிடுறாரு. இது மட்டும் நடந்துகிட்ருக்கு. ஸோ நாளுக்கு நாள் ஆக ஆக, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் அது மாதிரி ஆகும்போது, குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லார்கிட்ட ஒரு குணநலங்கள்ல இருந்தும்
நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்கிறவங்கலாம் வந்துட்டு ரொம்ப அன்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. டிசீஸ் எல்லாம் வந்துட்டு ஹீல் ஆக ஆரம்பிச்சுட்ருக்கு. அவங்க வந்து ஆம் ஹாஸ்பிட்டல் ஆக்டிவிட்டீஸ்லலாம் இன்வால்வ் ஆறாங்க. அந்த கைதிகளுக்குன்னு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்ல. கார்டனிங் பண்றது, ஏதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள கத்துக்கிறது, அது மாதிரிலாம் இன்வால்வ் ஆகுறாங்க. அந்த மூர்க்கத்தனங்கள்லாம் குறைஞ்சு ரொம்ப அன்பு, ஃபர்கிவ்னஸ் அதெல்லாம் அவங்களுக்கு ஜாஸ்தியா அது எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அந்த மூர்க்கமா இருந்த கைதிகள் வந்து நார்மலாகி ஆ அ அந்த சிறைச்சாலையிலேருந்து டோட்டலா விடுவிக்கப்படுறாங்க. அவங்களோட நார்மல் லைஃப்ல நார்மல் ஹியூமன் மாரி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பீரியட்ல என்ன ஆகுதுன்னா, யாருமே அங்க வந்து குற்றம் செஞ்சவங்களே இல்ல அந்த சரவுண்டிங் ஏரியால. ஒரு ஸ்டேஜ்ல அதாவது 3 இயர்ஸுக்கு அப்புறமா டோட்டலா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அதாவது இந்த வார்டே வந்து ஷட் டவுன் பண்ற நிலைமை வருது. ஏன்னா, தப்பு பண்றதுக்கு அங்க யாரும் இல்ல. தப்பு பண்ணவங்களும் இல்ல. எல்லாருமே ஹீல் ஆகி போயிடுறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வெளியிலலாம் தகவல் வருது. ஸோ டாக்டர் ஹியூலன் வந்து அங்க முடிஞ்சோனே அவங்களோட பிளேஸுக்கு போயிடுறாங்க. அவங்களோட வேலைகள பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ இந்த விஷயம் நெறைய பரவும்போது, ஆ ஒரு பத்திரிக்கையாளர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு ஜோ விட்டாலே. இவருக்கு இந்த விஷயம் பத்தி தெரிய வருது. இவர் என்ன பண்றாரு அப்டின்னா, நேரா போய் டாக்டர பார்க்குறாங்க. "நீங்க எப்படி யாரையும் நேரா போய் பார்க்காம எல்லாரும் எப்டி இப்டி சரி பண்ணீங்க?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ டாக்டர் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்குறாரு. என்னன்னா, நம்மளுடைய அவுட்டர் வேர்ல்டுல என்ன விஷயங்களெல்லாம் பார்க்குறோமோ, அதெல்லாம் நம்மளுடைய இன்னர் வேர்ல்டோட ரிஃப்ளெக்ஷன் தான். என்னோட எதிர்மறையான எண்ணங்கள், என்கிட்ட இருக்கிற எதிர்மறையான மெமரீஸ், சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கிற மெமரீஸ நான் கிளென்ஸ் பண்ணும்போது, அவுட்டர் வேர்ல்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகும். இதுதான் வந்து இந்த நான் ஃபாலோ பண்ண ஹீலிங் மெத்தடோட ஒரு பேசிக் கான்செப்ட். அத தான் நான் பண்ணினேன். நான் ஒண்ணும் பெருசாலாம் எதுவும் பண்ணல. என்ன நான் கிளென்ஸ் பண்ணேன், என்ன நான் ஹீல் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் ஹீல் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க. அவுட்டர் வேர்ல்ட சரி பண்றதுக்கு நான் எப்படி என்ன சரி பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ டாக்டர் திரும்பி ரிப்ளை பண்றாங்க. நம்ம வெளியில என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சாலும், அது வந்து வெளியில சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன இருக்கு? நம்ம என்ன விஷயத்த கிளென்ஸ் பண்ணணும்? அத தான் ட்ரை பண்ணணும். அவுட்டர் வேர்ல்ட்ல நடக்கிற எல்லாத்துக்கான 100% ரெஸ்பான்சிபிலிட்டி அத நான் எடுத்துக்கிட்டு, அதுக்காக இந்த கிளென்சிங் ப்ராக்டிசஸ் பண்ணும்போது, எல்லா நெகட்டிவ் பிளாக்கேஜஸும் கிளியர் ஆயி, ஓல்டு நெகட்டிவ் மெமரீஸ், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கிளீன் ஆயி, கிளென்ஸ் ஆயி, எனர்ஜி ஷிஃப்ட் ஏற்படும்ல. அப்போ சிச்சுவேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் ஹியூலன். ஸோ இப்படி தான் வந்து இந்த இன்டர்வியூ வந்து முடியுது. இது வந்து எல்லாருக்கும் தகவல் வந்து சோஷியல் மீடியா அந்த டைம்ல இருந்த எல்லா மீடியாவுக்கும் இது வந்து வெளில வருது. ஸோ எல்லாரும் இத ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் ஹியூலன் வந்து ஹவாய் மக்கள் பயன்படுத்தின அந்த பெரிய ப்ராக்டிஸ வந்து எல்லா மக்களும் பயன்படுத்துற மாரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வராங்க. ஸோ எப்படி இத எல்லாரும் பண்ண முடியுமா? இத எப்படி பண்றதுன்னு கேட்கும்போது, இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் 4 வேர்ட்ஸ் தான். அத எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணும்போது, எல்லாமே வந்து என்ன இந்த 4 வேர்ட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹை ஃப்ரீக்வென்சி இருக்கிற வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் வந்து எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மள க்ளீன் பண்ணும். நம்மள கிளென்ஸ் பண்ணும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா க்ளீன் ஆகும்போது, பியூர் ஆகும்போது, அவுட்டர் வேர்ல்டுல இருக்கிற எல்லா விஷயங்களும் மாறும். அதாவது நான் வந்து என்ன கிளென்ஸ் பண்றது மூலமா என் லைஃப்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறது மட்டும் இல்லாம, இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூட ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கிற கான்செப்ட்டோட டாக்டர் ஹியூலன் வந்து சொல்லி முடிக்கிறாரு. ஸோ அப்படி பவர்ஃபுல்லான அந்த 4 வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு நம்ம கத்துக்கிறதுக்கு என்ன ஆசையா இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வேர்ட்ஸ் வந்து அவ்வளோ ஹை ஃப்ரீக்வென்சி இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ். இது நீங்க சொல்லும்போதே உங்களோட மைண்ட் செட்ல வந்து ஒரு பீஸ், ஒரு காம் உங்களால ஃபீல் பண்ண முடியும். இவ்வளோ ஒரு எல்லாருமே வந்து ஈவன் ஒரு 5 வயசு குழந்த, 3 வயசு குழந்த கூட ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஹீலிங் மெத்தட் தான் வந்துட்டு ஹோஹோபோனோபோனோ. இத வந்து நம்ம வந்து இந்த 5 டேஸ் ப்ரோக்ராம்ல நம்ம எப்படி பண்ண போறோங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டே வந்து டெடிகேட்டட் டூ அவர் மாம்ஸ். நம்மளுடைய அம்மாக்கும் செகண்ட் டே ஃபார் அப்பா.
நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் நமக்கும் இருக்கிற என்ன மாதிரியான உறவு இருக்கோ, அந்த உறவு தான் வந்து நம்மளோட லைஃபோட ரிஃப்ளெக்ஷன் மாரி. நம்மளுடைய அம்மா, அப்பாவுக்கும் நமக்கும் உறவுகள் சரியா இல்லன்னா, நம்மளுடைய லைஃப்லயும் நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஃபினான்ஷியல் பிளாக்கேஜஸ், மனி பிளாக்கேஜஸ், சாரி ஹெல்த் இஷ்யூஸ் அது மாதிரி நெறைய நம்ம ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அம்மாக்கும், அப்பாவுக்கும் உள்ள பிளாக்கேஜஸ் எல்லாம் ஹீல் பண்ணி, கிளியர் பண்ணி, ரிலேஷன்ஷிப்ப பெட்டராக்குறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட்டு 2 டேஸ். 3rd டே வந்து நம்மளோட பாடிய ஹீல் பண்றதுக்காக. எனி டிசீஸா இருக்கலாம், இல்லன்னா பாடி டயர்ட் ஆறது, இல்னெஸ்ஸா அதாவது வலி, கிரானிக் இல்னஸ் அது மாதிரி விஷயங்களா இருக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து ஹீல் பண்றதுக்கு டே 3. டே 4 வந்து நம்மளுடைய பாஸ்ட்ல நடந்திருந்த ஒரு மெமரி, ரொம்ப ஹர்ட்டான ஒரு விஷயமா இருக்கலாம். எமோஷனலா பிளாக் ஆயிருக்கலாம் நம்ம அந்த இடத்துல. ஸோ, அத ஹீல் பண்றதுக்காக டே 4. டே 5 வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மனி பத்தினது. ஸோ, இந்த மனி பிளாக்கேஜஸ கிளியர் பண்றது மூலமா நம்மளோட லைஃப்ல மனி வந்து நல்லா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ, இந்த 5 டேஸும் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா உங்களோட எனர்ஜியே டோட்டலா ஷிஃப்ட் பண்ற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஹீலிங் பயணமா இருக்கப்போது. எல்லாரும் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத பத்தி ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்க. தேங்க் யூ.